ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அர்னி விலாக். இந்தியாவோட மிக நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவில் அதிபருக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் வந்து 2024 மார்ச் 15, 16, 17 இந்த 3 நாட்களில் நடந்து முடிஞ்சு மார்ச் 18 இந்த ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. மொத்தம் தேர்தலில் போட்டியிட்டவங்க 4 பேர். மொத்தம் பதிவான வாக்குகள் 72.22%. இதுல 87.8% வாக்குகள் பெற்று 5வது முறையா ரஷ்யாவின் அதிபரா விளாடிமிர் புட்டின் தேர்ந்தெடுக்கப்படுறார். யார் இந்த விளாடிமிர் புட்டின்? இவரு ரஷ்யாவோட அதிகார மையமா 1999 இருந்து இப்போ வரல இருக்காரு. 1999 இருந்து 2000 வரலும் ஆக்டிங் பிரசிடண்டா இருந்திருக்காப்ல. அதுக்கப்புறம் 2000 நடந்த அதிபருக்கான தேர்தலில் வெற்றி பெறாரு. 2004 வரலும் அதிபரா இருக்காரு. திரும்ப 2004 நடந்த அதிபருக்கான தேர்தலையும் வெற்றி பெற்று 2008 வரலும் அதிபரா இருக்காரு. ரஷ்யாவோட அரசியலமைப்பு சட்டப்படி ஒருத்தர் வந்து 2 முறை தான் பிரசிடண்டா இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு பிரசிடண்டோட பதவிக்காலம் வந்து 4 ஆண்டுகள். ஸோ இவர் 2008க்கு அப்புறம் இவர் பிரசிடண்டா கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற போது இவரோட ஃப்ரெண்டை பிரசிடண்ட் ஆக்கிட்டு இவர் வந்து திரும்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாப்ல. இவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்றாருன்னா அதிபருக்கான பதவி காலத்தை 4 ஆண்டுகள் இருந்து 6 ஆண்டுகளா அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்றாரு. 2012 நடந்த அதிபருக்கான தேர்தலில் இவர் நிற்கிறாரு. ஸோ 2012 நடந்த அதிபர் தேர்தலில் நின்று இவர் ஜெயிக்கிறாரு. 2012 இருந்து 2018 வரலும் ரஷ்யாவோட பிரசிடண்டா இருக்காப்ல. ஸோ 2012 நடந்த அதிபருக்கான தேர்தலையும் நிற்கிறாரு. ஸோ 2018 ஜெயிக்கிறாரு. ஸோ 2018 இவர் ரஷ்யாவோட பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் 2021 அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் மேற்கொள்றாரு. அது என்ன அப்படின்னா ரஷ்யாவோட அரசியலமைப்பு சட்டப்படி ஒருத்தர் வந்து 2 முறை தான் பிரசிடண்டா இருக்கலாம்ன்றதை மாற்றி மேற்கொண்டு 2 முறை பிரசிடண்டா இருக்கலாம் அப்படின்ற அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்றாரு. அதன் பிரகாரம் இப்போ 2024 இவர் பிரசிடண்டா நின்றுருக்காரு. ஸோ இதுலையும் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இப்போ 2030 வரலும் இவரோட பதவிக்காலம் இருக்கு. ஸோ 2030 இவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா ரஷ்யாவோட பிரசிடண்ட் தேர்தலில் நிற்கலாம். ஸோ அப்பயும் அது 2036 வரலும் இவர் வந்து ரஷ்யாவோட பிரசிடண்ட் இருக்கிறது எந்த தடையும் கிடையாது. இவர் மேற்கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இவர் மேல அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்துட்டு இந்த எலெக்ஷன் வந்து நேர்மையான முறையில் நடத்தல. ஏன் அப்படின்னா இவரை எதிர்த்து யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க வந்து ஒன்னும் ஒடுக்கப்படுறாங்க, இல்ல ஜெயில் அடைக்கப்படுறாங்க, இல்லைன்னா கொல்லப்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை புட்டின் மேல மற்ற மேற்கத்திய உலக நாடுகள் வந்து வைக்கிறாங்க. ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டினுக்கு எதிர்த்து தீவிரமா போராடினது யார் அப்படின்னா அலெக்சி நவல்னி அப்படின்றவர். ஸோ இவருமே வந்து ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. ஜெயிலில் இவர் கடுமையான முறையில் நடத்தப்படுறாங்க. ஸோ இவருமே இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் இறந்துட்டாரு. ஸோ இவரோட இறப்புக்கு காரணமும் புட்டின் தான் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ், யூகே போன்ற நாடுகள் இவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. 2024 இவர் ரஷ்ய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அலெக்சி நவல்னி வந்து சிறையிலே கொல்லப்பட்டாரு, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து பிரசிடண்ட் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து அவர் ரிலீஸ் பண்ணி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இந்த செய்தி வந்து எங்களுக்கு வருத்தமான செய்தி தான் அப்படின்னு சொல்லி பிரசிடண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேற்கத்திய நாடுகள் நம்ம தயாரா இல்லை. தொடர்ந்து பத்திரிகை சந்திப்புல புட்டின் வந்து இந்த அபரிவிதமான வெற்றியை பார்க்கும்போது ரஷ்ய மக்கள் வந்து உக்ரைனுக்கு எதிரான வார் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு யுஎஸ், யூகே, ஜெர்மனி, நேட்டோ போன்ற அமைப்புகள் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா 3ஆம் உலக போர் வரதை யாரையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் விரும்புகிறோம். ஸோ இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து செயல்பட்டாங்கன்னா 3ஆம் உலக போர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடண்ட் அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. அதே போல உக்ரைனோட போர் நிறுத்தம் தொடர்பாக பிரெஞ்சோட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடண்ட் சொல்லியிருக்காப்ல. புட்டின் வந்து சர்வதிகாரி போல செயல்படுறாரு. இவருக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க, ஜெயில் அடிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்கன்ற போன்ற குற்றச்சாட்டுகள் வந்து மேற்கத்திய நாடுகள் வச்சாலும் ரஷ்யாவோட வளர்ச்சிக்கு இவரோட பங்கு அளப்பரியது.